மெசஞ்சர் இப்போ நீங்கள் படம் சுட சுட பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த வாரம் கிட்டத்தட்ட 13 படங்கள் எங்களோட சேர்ந்து வரப்போகுது திரையரங்குகளுக்கு. ஏதாவது ஒரு வகையில் யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் உற்று நோக்கப்படும். ஹோப்ஃபுல்லி இந்த வீக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற படங்களில் இந்த படம் கண்டிப்பாக உங்களை ஒரு வகையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம், டியூன்ற மூவி வந்த அன்னைக்கு ஓகே இந்த படம் சேஃபாக இருந்தால் ஓகேன்ற மாதிரி இருந்து இப்போ எனக்கு ஒரு பிளாக் பஸ்டராக மாறி இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் தேட்டர்ஸில் நல்லா போயிட்டுருக்குது. அந்த படம் ஜென்சிக்கும் பிடிச்சிருக்குது, எங்களை மாதிரி நடுத்தர வயதுலையும் பிடிச்சிருக்குது, சீனியர்ஸ்க்கும் பிடிச்சிருக்குது. நிறைய விஷயங்கள் என்னென்னா அது எமோஷ்னலாக ஏதோ ஒரு விஷயம், சில விஷயங்கள் அங்கங்கே கனெக்ட் ஆகணும். அதே மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலை, இந்த படத்தில் எமோஷனல் நிறைய இடத்துல நான் அந்த படம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு மேலே ஆச்சுது. இன்னும் ஸ்டில் அந்த விஷுவல்ஸ், அந்த எமோஷன்ஸ் நிறைய கேரி பண்ண முடிஞ்சது. அப்பார்ட் ஃப்ரம் இந்த பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறதை தாண்டி பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சுது. ஸோ இதே மாதிரி ஒரு மெஜாரிட்டி ஆடியன்ஸ்க்கு அது போகும்போது டெஃபினட்டாக இது சேஃபான ஒரு கண்டென்ட்டாக, ஜெயிக்கிற ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் நம்பி ரொம்ப நாளாகவே இதை எங்கள் மூலமாக ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்ற அந்த டேரக்டர் சார் மிஸ்டர் ரமேஷ் இளங்காமணி, அவங்க எங்களை ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்க மூலமாக அந்த படம் வரணுன்ட்டு. வெரி நைஸ் பர்சன், ரொம்ப பொறுமையாக ஹம்பிளாக தனக்கு எதுவுமே தெரியலன்ற அந்த ஜீரோலேருந்து ஆரம்பித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தயாரிப்பாளர் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள், ஒரே மீட்டிங், கமிட்மெண்ட், ப்ரொசீட் சார் அப்படின்றது முழுமையாக நம்பி எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைமாக பண்ணுறாங்க, ஆனால் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர்ன்ற முறையில் டேரக்டரும் சரி, இந்த டீமுக்கும் சரி நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்களோட சக்திக்கு தாண்டி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அந்த மனசுக்கும் அந்த உழைப்புக்கும் கண்டிப்பாக அவங்களும் ஜெயிச்சு தொடர்ந்து படங்கள் எடுக்கணும். தென் ஹீரோ எனக்கு ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட நண்பர். சினிமாவில் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அதே மாதிரி தான் இப்போ இருக்கார். இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், தொடரட்டும் இவங்களோட இந்த முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமாக. இந்த படம் உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும். அடுத்தடுத்த நல்ல லைனப்ஸ் பார்த்துட்ருக்கேன், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மூலமாக எங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நம்புகிறேன். மொத்த குழுவிற்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் அந்த படத்தோட லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். வானமே இல்லா பறவையான்ற ஒரு சாங் எழுதியிருக்கேன். அது இயக்குனர் என்கிட்ட என்ன சொன்னாருங்கன்னா, நீங்கள் இதான் கதை, இந்த மாதிரி எனக்கு தேவை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே நீங்கள் கொண்டு வாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னார். சரி, அதை நான் உள்வாங்கி எனக்கு அது எப்படி நான் உணர்ந்தனோ அதை நான் வெளியே கொண்டு வந்தேன். ஓகேண்ணா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? சாங் இது திரைத்துறையில் என்னுடைய முதல் படைப்பு. இது ஒரு படைப்பு என்னால் முடிஞ்சதை நான் ஃபீல் பண்ணி உணர்ந்து கொடுத்தேன். அது அவருக்கு பிடிச்சிருந்தது. சரி, இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இது என்னோட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா ஒரு நல்ல படத்தில் நிறைய வாய்ப்பு கொடுத்த இளங்காமணி, ரமேஷ் இளங்காமணி ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதில் நான் 2 பாட்டு எழுதியிருக்கேன். அது ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு டைரக்டரை நம்பி. அதுக்கு என்னால் முடிஞ்ச எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த படத்தை ஆக்ஷன் ரியாக்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவருக்கும் தேங்க்யூ. சதீஷ் சாருக்கு, பிஆர்ஓ சதீஷ் சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிஷா மேடம் அவங்களும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்திமா அவங்களுக்கும் இந்த படத்தை நடித்து தந்த இயக்குனர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் லேட்டாக ஜாயின் ஆனதுக்கு ரொம்ப சாரி ஆக்சுவலி. சரிங்க சார். ஸோ படத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஹீரோ சார் மிஸ்டர் ஸ்ரீராம் கார்த்திக், அப்புறம் மனிஷா, அவங்க எல்லாருமே செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க் அட்மாஸ்பியர் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அங்கே ஃபீல்டில் இருக்கப்பவும் சரி, ஷார்ட்டில் இருக்கப்பவும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி. தேங்க்யூ.
வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்ம ப்ரொடியூசர் சார் விஜயன் சாருக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார், கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் தான் ரமேஷ் சார். இந்த படத்தோட கதை எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க. அப்போ எனக்கு சொன்னாங்க ஸ்ரீராம் கார்த்திக் சார் தான் என் படத்தோட ஹீரோ அண்ட் என்னோடய ரோல் என்ன அதுக்கு. ஸோ படம் ஓவரால் நான் நடிக்கும் போதும் படம் பார்த்துட்டு எல்லாமே எடுத்தது அப்படியே அந்த படம் ஃபுல்லாக எங்கேயும் கட் பண்ணாமல் எடிட்டர் சார் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எடிட்டரும் செமையாக ஒரு படத்தை எடிட் பண்ணி. ஸோ ஓவரால் டீம், அபுபக்கர் சாரோட மியூசிக் அண்ட் இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ ஃபாத்திமா அகேன் நம்ம கோ ஆர்டிஸ்ட், எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக, ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் ஜெனசிஸ் சார், இந்த படத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மழை நேரத்துலையும் எல்லோரும் வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை வாழ வச்சுட்டு இருக்குது நீங்கள் தான். தொடர்ந்து நீங்கள் இருக்கிறனால தான் எங்களை மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியுது. ஸோ என்னோட முந்தைய படங்களுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நான் தொடர்ந்து படங்கள் பண்ணுறதுக்கும் இங்கெல்லாம் நிற்கிறதுக்கு காரணம் நான் உங்களையும் சொல்லுவேன். ஸோ இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து நிறைய பேர் படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் புதுசாக இருக்குன்னு சொன்னீங்க, அண்டு ஸ்க்ரீன் ப்ளே புதுசாக இருக்குன்னு சொன்னீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஹைலைட் பண்ணுங்கள், இதை கொண்டு போய் சேருங்க, சேர்த்துருவீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் தான் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை நீங்கள் வந்து வெற்றி படமாக மாற்றணும். நன்றி. எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த எங்கள் டைரக்டர் ரமேஷ் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே சொன்னேன், சார் இந்த படத்தோட ரியல் ஹீரோ வந்து மியூசிக் டைரக்டர் தான் நான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொன்னேன். எனக்கு மியூசிக் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவரோட ஆர்ஆரில் வந்து படம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. யாரையா விட்டுருந்தா சாரி. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து மெசஞ்சர் படத்தை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கேள்விகளாக இருக்கலாம், கருத்துக்களாக இருக்கலாம், படக்குழுவினர்கிட்ட கேட்கலாம். எப்படி சார்? ஓகே, புரியல படத்துல பேய் ஒன்று இருக்கு இல்லை, ஃபேண்டசி ஸ்டோரி தானே சார். இது வந்து ஒரு கற்பனையான கதை சார். ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் உண்டான காதல் கதை தானே. ஃபேமிலி ஓகே. இவர் நம்பும்போது அம்மா கரெக்டாக நம்பினாங்க. இல்லை புரியுது. இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து விஷுவலாக காமிக்கக்கூடாதுன்னு ஒரு இதோடையே பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இல்லை அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு யோசிச்சது தான் சார். ஆரம்ப சீன்ல வெட்டியான்னு சொல்றீங்க, வெட்டியாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஓப்பனா? ஒரு தடவை தான் வரும்னு நினைக்கிறேன். சென்சார்ல கேட்கலையா? இல்லை கேட்கல சார். இது பண்ணுங்க அந்த மாதிரி வார்த்தைகள் அதான் எதுவும் கேட்கல. நான் நடத்துறதையும் காமிக்கணும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த ஆனந்தி கேரக்டர் வந்து அவள் கூட ஜெல்லாக இருந்தாங்கிறதுக்காக அந்த சீன் அதுதான் சார்.